வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை 2025. இதோட முக்கியத்துவம் ஏன் தை அமாவாசையை நம்ம இவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்கிறோம்? காக்கைக்கு சாதம் வைப்பது எப்படி? காக்கை சாதம் எடுக்கலைன்னா என்ன காரணம்? எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பல தகவல்களையும் நம்ம இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது. சில பேருக்கு இன்பமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமானதாகவும் தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களுக்கும் கடவுளை நம்புறவங்களுக்கும் நல்வழிகள் நடக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் துன்பங்கள் நிகழும். அது எதனால் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பித்ரு தோஷமே இருக்கும். அப்படி ஒரு தோஷத்திலிருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் அமாவாசை தின பித்ரு வழிபாடு. அதிலும் உத்தராயண புண்ணிய ஸ்தானத்துல தை அமாவாசை அதிக பலன்களை தரக்கூடியது. பொதுவாகவே அமாவாசை நாள்ல நம்மோட முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்முடைய வீடு தேடி வரக்கூடியவங்க நாள் அப்படி சொல்லுவாங்க. அதிலுமே தை அமாவாசை ஆடி அமாவாசை நாட்கள்ல நம்முடைய வீடு தேடி வரும் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டினை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால நமக்கு பித்ரு சாபம் ஏற்படும். இந்த வீடியோல தை அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நம்முடைய முன்னோர்களை திருப்திப்படுத்துவது எப்படின்னு தை அமாவாசை என்று சிவபெருமானும் பார்வதியும் தேவியும் 2 முக்கிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி தங்களோட பக்தர்களின் உயிரையே காப்பாற்றி இருக்காங்க. அது என்னென்ன, அதை அமாவாசை விரதம் தர்ப்பணம் பற்றி அனைத்து விஷயத்தையும் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முன்னோர்களுக்கு வழிபாடுங்கிறது அதிக செலவானது கிடையாது. வசதியானவங்க விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு அந்த வழிபாடை நிறைவேற்றலாம். வசதிக்கு தகுந்த மாதிரி எளிய சில வழிபாடுகளையும் செஞ்சுக்கலாம். அதுல ஒண்ணுதான் எள் கொண்டு தானம் செய்வது. எள்ளும் நீரும் இறைத்து முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா மிகவும் எளிமையான முறையில் இந்த சடங்குகளை நிறைவா செஞ்சு முடிக்கலாம். முன்பொரு காலத்துல மகாவிஷ்ணு இந்த பூமியை காப்பதற்காக வராக அவதாரம் எடுப்பாரு. அப்போது அவரோட உடலிலிருந்து சிந்திய வியர்வை துளிகள் தான் மாறி இருக்கும். அதனால கருப்பு எள் பித்திருக்களுக்கு மிக மிக புண்ணியமா பார்க்கப்படுது. தேவக்கடன், ரிஷிக்கடன், பித்திருக்கடன் போன்றவற்றை அந்தந்த பிறவிலேயே நம்ம கட்டாயமா தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க பித்ரு சாபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு கூறப்படுகிறது. இறந்த நம்முடைய முன்னோர்களுக்கு சிரத்தையோடு செய்ய காரியம்தான் சாதத்தை பிடித்து 6 பிண்டங்கள் வைத்து எல் ஜலம் தர்ப்பை கொண்டு அவர்களை ஆராதிக்கணும். தந்தை, தாத்தா, முப்பாட்டன்கள், தாய், கொள்ளுப்பாட்டியாகிய கோத்திர தயாதிகளுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை இது. இந்த 6 பிண்டங்களையும் ஒன்றாக இணைத்து காகத்திற்கு வைக்கும்போது அது உண்ணுவதன் மூலம் நம் முன்னோர்களுக்கு அந்த ஆகா செல்வதாக ஐதீகம். பூலோகம் வந்து நம்முடைய முன்னோர்கள் மீண்டும் பிதுர்லோகம் செல்லும் தை அமாவாசை நாளில் புனித நீராடி அவர்களுக்கு எள்ளும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. பூமியில பிறந்தவங்க பாவ புண்ணியத்திலிருந்து தப்ப முடியாது. பாவங்கள்ல மகா பாவம் கூறப்படுவதுதான் பித்ரு கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது. உயிருடன் இருக்கும் பெரியவர்களை மதிக்காமல் பல பேர் இருக்காங்க. அந்த உயிர்கள் படும் துன்பம் பாவங்கள் ரூபத்தில் கவனிக்க தவறியவர்களையே வந்து சேரும். நாம் எங்கு சென்றாலும் உடன் வருவது பாவ புண்ணியங்கள் மட்டுமே. பித்ரு பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் செய்ய ஏற்பட்டப்பட்டதுதான் நம் முன்னோர்களுக்கு மறக்காமல் தர்ப்பணம் கொடுக்கிறது. அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. தர்ப்பணம் செய்து பிறகு காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் அமைதி பெற்று நமக்கு ஆசி அளிப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம். கிட்டத்தட்ட நம் 3 தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கின்ற ஆராதனைகள் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு. பித்ரு கடன் தீர்ப்பதற்காக ஸ்திரலத்தை ஸ்ராயம் செய்வது நம்முடைய நன்மையை தரும். அமாவாசை மற்றும் மாத பிறப்புகள்ல மாதந்தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. மாதத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஐதீகம். 2025ஆம் ஆண்டு அமாவாசை ஜனவரி 29ஆம் தேதி புதன் கிழமை வருதுங்க. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:10 மணிக்கு துவங்கி ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரை அமாவாசை திதி இருக்கு. அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது புதன்கிழமைங்கிறதுனால
காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரையிலான நேரத்தில் யமகண்டமாகும். பகல் 12 to 1:30 மணி அப்படிங்கிற நேரம் ராகு காலமாகும். அதனால் இந்த நேரத்தை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். பொதுவாக தர்ப்பணம் கொடுக்குறவங்க உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நியதி. பித்ரு சாபம் இருக்கிறதுனால நல்ல நிகழ்ச்சிகள் தள்ளி போகும். தீராத நோய், மனவேதனை, கடன் பிரச்சனை, பிறப்பது குழந்தை பிறப்பது தள்ளி போகும் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படும். மறக்காமல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு பித்ருதோஷம் நீங்கும். இதனால் நம்முடைய முன்னோர்கள் மனமகிழ்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. ஜாதகத்தில் நம்ம உடைய பாகிஸ்தானம் பலப்படும். இதனால் எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். பித்ரு தர்ப்பணம் வீட்டில் செய்வது எப்படி நல்லதுனாலும் நதிக்கரை, குளக்கரை, கடற்கரையில் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். குளக்கரை அல்லது நதிக்கரையில் செய்யும் போது அங்கே இருக்க நீரை உபயோகப்படுத்தலாம். கடற்கரையில் செய்யும் போது மட்டும் கடலில் உள்ள உப்பு நீரை எடுத்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கும் சுத்தமான நீரை எடுத்துகிட்டு போய் அதில் தர்ப்பணம் செய்கிறது நல்லது. பொதுவாக குழந்தை பிறந்த, தீட்டு அல்லது உறவினர் யாராச்சும் இறந்த போயிருந்தால் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இந்த விதி சூரிய சந்திர கிரகணங்களுக்கு பொருந்தாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சுத்தமான இடத்துல தரையில் தர்ப்பணம் செய்வது நல்லது. நதிக்கரையில், குளக்கரையில் சாத்தியம். வீடுகளில் செய்யும் போது செப்பு தட்டு வைத்து அதில் தர்ப்பணம் செய்வது தர்ப்பணம் செய்து நன்மைகளை தரும். இப்படி நம்ம பித்திருக்கான கடன்களை செய்யும் போது நமக்கு புகழும், நீண்ட ஆயுளும், பொருளாதார வளர்ச்சியும், சொர்க்கமும் கிடைக்கும். அதே மாதிரி செல்வத்திற்கான சக்தி கிடைக்கும். தகப்பனார் மற்றும் தாத்தா ஆகியோர் நம்பிக்கை தர்ப்பணம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட வாரிசு மகன்கள் அமாவாசை தர்ப்பணத்தை செய்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அதே நேரத்தில் ஆரோக்கியமாக காரணமாக வேறு அசௌகரியத்தின் காரணமாக தர்ப்பணம் செய்யாமல் விடுபட்டு இருந்தால் அவர்களிடமிருந்து தர்ப்பை கொடுத்து வாங்கி சங்கல்பம் செய்து மகன்கள் தர்ப்பணத்தை செய்யலாம். தீராத தொல்லை, காரியங்களில் தடை, சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்க்கையில் ஏற்படும் போது நம்முடைய ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதற்கான காரணங்களை தெரிஞ்சுக்கணும் நினைப்போம். அப்படி ஜோதிடர்களை நாம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லும் தீர்வு ரெண்டாக இருக்கும். ஒன்று குலதெய்வ வழிபாடு, மற்றொன்று பித்ரு வழிபாடு. ஒரு ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் அது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய பரிகாரங்களை செய்யணும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 1, 5, 7, 9 ஆகிய இடங்களில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ஜாதகம் பித்ருதோஷம் உடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மேலும் ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு கேதுவோடு சேர்ந்திருப்பதும் பித்ருதோஷத்தை குறிக்கும். லக்னத்தில் 9 இடத்தில் அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து லக்னம் 5ஆம் இடத்தில் 9ஆம் இடம் ஆகிய இடங்களில் ஒன்றில் இருந்தாலும் பித்ருதோஷம் ஏற்படும். ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவங்களுக்கு உள்ளங்கை அமாவாசை தினங்களில் தான் பித்ரு வழிபாடு செய்யணும். அன்னை அபிராமி வானில் இருள் நீங்கி ஒளி சேர்த்தாள். தை அமாவாசை நாளில் அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி ஒளி சூழும் என்பது இந்த நாளில் இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம். மாத அமாவாசை அன்று பித்ருக்கள் பித்ருலோகத்திற்கு புறப்படுறாங்க. 2 மாத பயணங்களில் புரட்டாசி மாதம் வரை அவங்க பூமிக்கு வந்து சேர்க்கிறார்கள். புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம். அதனால்தான் அந்த மாதத்தை புனித காலமாக கருதி கடைபிடித்து வரும் காலமானதாக. தை அமாவாசை அன்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்துக்கு புறப்படுறாங்க. வீடுகளுக்கு தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை சரியான முறையில் போற்றி அனுப்புவோமே அதேபோல் பித்திருக்களுக்கும் தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு அனுப்ப வேண்டும். அப்படி செய்தால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு முறையாக கிடைக்கும். தை அமாவாசையில் செய்வதன் மூலம் பித்திருக்கள் நற்கதி அடைவார்கள். நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும். குறிப்பாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறலாம். கடன் என்றால் கடமை என்று பொருள். நாம் நம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன் தானா அடையும். பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோல் கொண்டு புரட்டிட முடியும். அப்படிங்கிறது போல பெரிய பிரச்சனைகளும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும். முன்னோர்களின் நம்பிக்கை. துளசி இலையை பறித்து முன்னோர் படங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிகச்சிறிய தட்டில் எடுத்து அதில் சிறிது எள் சேர்த்து காகத்திற்கு உணவாக வைக்கலாம். எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளையும் செய்யலாம். குடிக்க முடிஞ்சா ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி உணவும் அளிக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்கும் நீத்தார் கடன் வழிபாடு. நீத்தார் கடன் செய்வது சிறப்பு. வழிபாடு அல்ல, அது கடமை. மனிதனாக
ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமை. இதை செய்தால் பல பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மைதான். நம்ம தான் நல்லா வாழ்றோமே அப்படின்னு ஒதுங்கி தள்ளக்கூடாது. காரணம், நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்திருந்த புண்ணியம் மட்டும்தான். நாம் நம் பிள்ளைகளுக்கு பெற்று பலனை அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். மரம் வச்சவன் ஒருத்தன் பலன் அனுபவிப்பன் வேறு ஒருத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெற்றோர் மற்றும் நற்பலன்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயமா வந்து சேரும். ஒருவேளை எனக்குத்தான் இப்படி இருக்குதே அப்படின்னு புதிதாக மரத்தை நடுவதை விட்டுட்டு சந்ததிக்கு மரங்கள் இருக்காது. அதுபோலத்தான் புண்ணிய காரியங்களும். பித்ரு வழிபாடு செய்ய உகந்த புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம், திருப்புல்லனாரி, திருவள்ளூர், ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம், திருவெண்காடு, விளமல், பதஞ்சலி, மனோகரர் கோவில், கருங்குளம் என்று தமிழகமெங்கும் பல்வேறு திருத்தலங்களில் தை அமாவாசை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். இங்கு போக முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறலாம். தன்னிடம் சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்கு சிவபெருமான் வதம் செய்து கால சம்ஹாரம் மூர்த்தியாக காட்சி அளித்த போது தை அமாவாசை 16 வயது வரை மட்டுமே ஆயுள் என்று விதிக்கப்பட்டிருந்த மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் கொடுத்தார். இதே தை அமாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக அமிர்த கண்டேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து கால சம்ஹாரம் காட்சி தரும் கோலத்தை நம்ம பார்க்க முடியும். அதே நாளில் அபிராமி அம்மன் சன்னதியில் அபிராமி அந்தாதி பாடப்பட்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கமாக கொண்டுள்ளது. கேட்டதையெல்லாம் கொடுப்பதும் அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்டதும் தை அமாவாசை நாளில்தான். பக்தன் அபிராமி பட்டருக்காக அமாவாசை நாளில் அம்பிகையை முழு நிலவை காட்டியதும் இதே நாளில்தான். எப்பவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிடி உணவாற்றும் காகத்திற்கு நம்ம வைக்கணும். நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவங்க வாழ்ந்த குடும்பத்தை காண வசித்த இடத்தை தேடி வருமாம். அப்படி அந்த ஆன்மாக்கள் வரும்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுது. நம்ம முன்னோர்களை நினைச்சு தினமும் ஒரு பிடி சாதம் காக்கைக்கு வைக்க வேண்டுமாம். அப்படி முடியலைன்னா கூட அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களோட பெயர்களை சொல்லி அவர்களுக்கு எள்ளு தண்ணியும் திதியும் கொடுக்கணும். அப்பதான் அந்த முன்னோர்களின் மனம் குளிர்வதோடு வயிறும் குளிர்ந்து நம்மளை ஆசி வழங்குவாங்களாம். நம் முன்னோர்களுக்கு ஆசை இருந்தால்தான் மட்டும்தான் நம்முடைய முன்னேற்றம் அடைந்து அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுமாம். அதனால முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காகத்திற்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது பழக்கத்தை முன்னோர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். காகத்திற்கு உணவு வைக்க பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் எப்பவுமே அமைதி நிலைக்குலையாமல். அடுத்து காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். காக்காயிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவையிடம் காண முடியாதுன்னு சொல்லுவாங்க. காகம் சனீஸ்வரனோட வாகனங்கிறதுனால காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கெடுபலன்களில் இருந்து நம்ம விடுபடலாம். 7.5 சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறது மூலமா 7.5 சனியின் தாக்கம் குறையணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி யமதர்மராஜாவின் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு காக்கைக்கு உணவளித்தால் யமனும் மகிழ்ச்சி அடைவாராம். எவனும் சனியும் சகோதரனும். அதனால காக்கைக்கு உணவளிப்பதன் மூலம் 2 பேரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க. தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராச்சும் விருந்தாளி வந்தா மட்டும் அது கத்துமாம். பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றும் இருக்கும். காலையில் நம்ம எந்திரிச்சதும் முன்னாடி காகத்தோட சத்தம் கேட்டால் நினைச்ச காரியம் வெற்றி பெறுமாம். நம்ம பக்கத்துல இல்லைனாலும் வீட்டு பக்கத்துல காகங்கள் கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டாகுமாம். வீடு தேடி காக்கம் கரைந்தால் அந்த காக்கத்திற்கு நம்ம உடனடியாக சாப்பாடு வைக்கணும். அதனால காக்கை வழிபாடு செய்தால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினை ஒரு சேர பெற்று மகிழ்வுடன் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காகங்கள் அந்த உணவை சாப்பிடுவதோடு மட்டுமில்லாமல் வீட்டை சுற்றி சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இறந்து கிடந்தால் அந்த பூச்சியையும் உண்டு அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்து இதனால நோய்க்கிருமிகள் நம்மளை தாக்காம இருக்க உதவுது. காகத்திற்கு உணவளிக்கும் போது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து உணவை பகிர்ந்து சாப்பிடும். இதை பார்க்கும்போது நம்மளும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துவது காகம்
முன்னோர்களின் ஆசி பரிபூரணமா கிடைப்பதோடு சுற்றுப்புறமும் சுகாதாரமும் இருக்கும். சனி பகவானின் அருளும் முழுமையா நமக்கு கிடைக்கும். அடுத்து காக்கை இனத்திற்கு மட்டுமே உள்ள பொதுவான சிறப்பு அதிசய குணங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணுதல், பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்தல், மாலையில் குளித்தல், ஏதாவது ஒரு காகம் இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைதல். இதுல ஒரு காகம் இறந்துட்டா அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைதல் அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாக கருதப்படுவது. தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைத்தால் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், பழி போன்றவற்றை உங்களை நெருங்காது. செய்வினை கோளாறுகள் வீட்டு பக்கமே வராதாம். தீரா கடன் தொல்லைகள் தள்ளி போகும். புத்திர பாக்கியம். மிக முக்கியமான பலன்களை உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர்களில் வழிபாடுதான். இது உங்களோட உள்ளுணர்வினால் ஏற்படும். உண்மையிலேயே பித்திருக்களின் ஆசைங்கிறது ஒரு அத்தியாவசிய ஆசைதான். காகத்திற்கு உணவு வைப்பதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்க உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி தான் காகம். குடும்ப ஒற்றுமை நிலைக்க வேண்டும்னு நினைக்கிற சுமங்கலி பெண்கள் காகத்தை வழிபடுவது நல்லது. தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் தங்களிடம் பாசம் உள்ளவர்களாகவும் இருக்க பெண்கள் காணும் பிடி பூஜையை செய்வாங்க. அந்த பூஜை எப்படின்னா, திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போட்டு அந்த இடத்துல வாழை இலையை பரப்பி அதில் வண்ண சித்திர அன்னங்களை 5, 9 கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளை காக்கான்னு சொல்லி குரல் கொடுத்து அவர்களின் அழைப்பினை ஏற்று காகங்களும் அந்த இடத்தில் பறந்து வந்து அங்கு வந்து காகங்கள் தன் கூட உள்ள சகாக்களையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்து அன்னங்களை சாப்பிடும். உணவை சாப்பிட்டு விட்டு காக்கைகள் சென்றதும் அந்த வாழை இலையில் பொரி, பொட்டுக்கல்லை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்குன்னு வச்சு தேங்காய் உடைச்சு வழிபடுவாங்க. இதனால உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவுங்கிறது பெண்களின் நம்பிக்கையாய் இருந்து வருது. காக்கைகளின் நூபூரணம், பரிமளம், மணிக்காக்கை, அன்னங்காக்கைன்னு சில வகை காக்கைகள் இருக்குங்க. உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவைகள் சொல்லுவாங்க. கருப்புக்கு உதாரணமா சொல்லுவாங்க. எதனாலன்னா, எப்பவுமே காகங்கள் தன் ஜோடியுடன் மட்டும்தான் இனம் சேருமாம். அதே மாதிரி காகங்களே கூச்ச சுபாவம் கொண்ட பறவைகள்னு சொல்லி இருக்காங்க. எதனாலன்னா, மனிதர்கள் விலங்குகள் மாதிரி பொது இடத்துல காதல்ங்கிற பெயர்ல முகம் சுளிக்கிற மாதிரி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் தான் காகங்கள் அன்பை வெளிப்படுத்துமாம். மனிதர்கள் விலங்குகள் குளிக்கிறதுலே இல்லையோ, காகங்கள் உணவை அனைவரையும் கூப்பிட்டு சாப்பிடுமாம், தனியாம் சாப்பிடாதாம். சிறந்த குணம் காக்கைக்கு மட்டும்தான் உண்டுங்க. காகங்கள் மிகச்சிறந்த தாயினும் சொல்லி இருக்காங்க. காக்கைக்கு இது தன்னோட முட்டை இல்லைன்னு தெரிஞ்சாலும் குயிலின் முட்டையை அடைக்காத்து குயிலின் குஞ்சுக்கும் தன்னுடைய குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாயினா அது காகம்தான்னு சொல்லுவாங்க. எப்பவுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்? காகங்கள் தங்களோட கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரும். சில சமயம் உணவுக்காக வந்து நம்ம வீட்டுக்கு காத்திருக்கும் காகங்கள். சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் கத்தி கூப்பிட்டாலும் காகங்கள் வரவே வராது. தினமும் வர காகங்கள் கூட சாப்பாட்டை சாப்பிடாம அப்படியே திரும்பி போயிடும். அப்படி நீங்க உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைத்து காகங்கள் நீங்க வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா தினமும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது இல்ல அப்படின்னா காகங்கள் சாப்பிடாம போகாது. பிடிக்கலைனாலும் போலாம். ஈஸியா வந்து காகங்கள் வந்து தினமும் நம்ம வந்து வைக்கிறது மூலியம் முன்னோர்களுக்காகவோ சாப்பாட நினைச்சு வைக்கிறதுனால காகங்கள் வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி விரதம் இருந்து எச்சில் படாம உணவை சமைச்சு காகத்திற்கு சாப்பாடு வச்சோம். எதனால சாப்பிடல, நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம்னா அதையே நினைச்சு ஒரு பயத்தோட மன கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி காகங்கள் சாப்பிடாம போகும்போது என்ன பரிகாரம் செய்தால் காகம் மீண்டும் வந்து சாப்பிடுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பித்திருக்களுக்காக நம்ம நினைச்சு சாப்பாடு வைக்கிற காகங்கள் நம்மளோட சாப்பாட்டை எடுக்காம போகுது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்தோட இருக்காங்கன்னு அர்த்தமாம். அதாவது நீங்க வழக்கமாக முறையாக உங்களுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க கொடுக்கலைன்னா அதனால கூட உங்க மீது கோபமா இருக்கலாம்.
உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் பித்ருக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலருக்கு முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாமல் இருக்கும். அதனால் கூட சிலர் திதி கொடுக்காம இருப்பாங்க. இறந்த தேதி மறந்து போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. புரட்டாசி, தை, ஆடி அமாவாசை இந்த 3 அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கு நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் திதி கொடுக்க தவறினால் காகங்கள் நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து எடுக்காதாம். அடுத்து நம்மள நிறைய கஷ்டங்களுக்கு வந்து கொடுக்குமாங்க. குலதெய்வத்துக்கிட்டையுமே நம்ம வேண்டுதல் எதுவுமே நடக்காதாம். குலதெய்வமும் மற்ற தெய்வங்களும் மன்னிக்காதாம். அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்திற்கு தேவையான பரிகாரங்களை செய்யுங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து 11 நாட்களுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி, இதுவரை உன்னை வந்து பார்க்காமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுன்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் பித்திருக்களுக்கான காகங்களுக்கு சாப்பாடு வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து சாப்பாடு வச்சதும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. உலக மக்கள் காகத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 6 விஷயங்களை தமிழ் புலவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதிகாலை எழுந்திரு, பிறர் காணாமல் அன்பு செய், மாலையிலும் குளி, பிற பெண்களிடம் போகாமல் உன் மனைவியின் போ, உணவை பகிர்ந்து உண், எல்லோரிடமும் பாடி பேசி மகிழ்ந்திரு. இந்த விஷயத்தை வந்து காக்கைகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த தை அமாவாசை அப்படிங்கிறத கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தருமே வந்து இறந்தவங்களுடைய திதி தெரியல, எங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து நாங்கள் இது வரைக்குமே வழிபாடு செஞ்சதே இல்லைங்க அப்படின்னா, இந்த தை அமாவாசையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க. முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.